வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி எப்படி தைக்கிறேன்னு தாங்க காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஊக்குப்பட்டிக்கு 2 இன்ச்சு லைனிங் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். சிங்கிள் பீஸாக நமக்கு 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் நான் எம்மிங் பண்ணல, அடித்து திருப்பிட்டு லேஸ் வைக்க போகிறேங்க. அதனால் கீழேயும் நான் மடித்து அடிக்க போகிறேன், மேலேயும் அந்த பீஸை மடித்து பிசுறு தெரியாமல் திருப்பிக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு ஐப்பட்டிக்கு 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது அப் அண்ட் டவுன் வராது. அது மாதிரி தாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தாங்க வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே கொஞ்சம் மடிச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டேங்க. அப்புறமா திருப்பி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டேன். மேலேயும் அதே மாதிரி மடிச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம எம்மிங் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறமா எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸவே அப்படியே 2ஆக மடிச்சுட்டு கார்னரில் நான் ஒரு தையல் போட்டுக்கிறேங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக வளையாமல் இருக்குங்கிறதுக்காக இப்படி ஒரு தையல் நான் போட்டுக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி வைப்பாங்க. நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பக்கம் வச்சாலுமே நீங்கள் இப்போ ஊக்குப்பட்டினா 1/4 இன்ச்சு பிடிங்க, ஐப்பட்டினா 1/2 இன்ச்சு பிடிச்சி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள் பக்கமாக மடக்கிட்டு அடிச்சுக்கிறேன். அந்த ஓரமாக நம்ம தையல் போட்டுக்கலாங்க. பேக் ஸ்டிச் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நம்ம ஊக்குப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புவோம். ஐப்பட்டிக்கு உள் பக்கம் வச்சு நம்ம வெளிப்பக்கம் திருப்புவோங்க. அதே ஐப்பட்டிக்கு நீங்கள் எப்பொழுதும் 1/2 இன்ச்சு பிடிச்சி பாருங்கள். இந்த பக்கம் வச்சாலும் சரி, அந்த வேறு பக்கம் வச்சாலும் நீங்கள் எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எப்படி மாற்றி வச்சாலும் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் நமக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊக்குப்பட்டியை அடித்து எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததான் நம்ம ஐப்பட்டியை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அந்த இடத்துல தையல் போடங்காட்டி வளைவாக இல்லாமல் நல்லா இருக்குதுங்க. இது 2.5 இன்ச்சுக்கு நான் மடித்து எடுத்துருக்குறேங்க. 2 பீஸாக இருக்குது. அப்போ மொத்தம் 5 இன்ச்சு வருதுங்க. இதுவும் அதே மாதிரியே நான் மடிச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை நான் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. நமக்கு கரெக்டாக தெரியாது நம்ம பிகினராக இருக்கும்போது. அதனால் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கலாங்க. இப்போ 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே மடித்து அடிச்சுக்கிறேங்க. பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த பக்கம் மடிச்சுக்கிறேன், கழுத்து பகுதியிலும் நான் மடித்து அடிச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்சு நம்ம அடித்ததுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் மடக்கிக்கிறேன். அடித்ததுக்கப்புறமா நம்ம படிமான தையல் திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுதாங்க எப்பொழுதுமே நமக்கு நல்ல பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புறதும், உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்புறதும் கொஞ்ச நாளைக்கு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குங்க. போக போக தைக்க தைக்க நமக்கு அது பழகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை 2ஆக மடித்து நம்ம போட்டிருக்க தையல் மேலேயே நான் வச்சு பேக் ஸ்டிச் போட்டு நல்லா ஓரமாக நான் அடிச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்போ நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஐ கட்டுறதுக்கு நம்ம ஒரு தையல் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸி தான். நம்ம கற்றுக்க எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. கொஞ்சம் நம்ம கேப் விடாமல் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க ஐப்பட்டியும். இப்போ பாருங்கள் அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் அப் அண்ட் டவுனே வரல, எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நெக்கிலேருந்து கீழே வரைக்கும் அந்த பட்டி அந்த டாட் பிடிச்சது எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதை அதுக்கப்புறம் காட்டுறேங்க.